ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்கான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வித் மேப்பிங். ஸோ 2020க்கு அப்புறமே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% வந்து உங்களோட 100 அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸில் ஐஆர் ஜியோபொலிட்டிக்ஸ் ரீஜன் இன் நியூஸ் அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 2024-2025 வந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ரீஜன் இன் நியூஸ், ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ், இல்லைனா ரீஜன் கொடுத்து கண்ட்ரி வந்து கேட்பாங்க, ஒரு சிட்டி நேமை கொடுத்து கண்ட்ரி நேம் வந்து கேட்பாங்க, இல்லை சம் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சப்ஜெக்டில் நம்ம இல்லைனா கூட அது கரண்ட் ஈவெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து வேர்ல்டு ஜியாகிரஃபி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் கிட்ட வந்து மேப்பில் வந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து யூபிஎஸ்சியோட ஃபேவரட்டான ஒரு ரீஜன் வந்து வெஸ்ட் ஏஷியா. அந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் வந்து எப்போ இருந்து போயிட்டுருக்குன்னா, ஸோ அதுக்கிட்ட நியர்லி ஒரு 4 to 5 decades 75 years மேலே நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த யூபிஎஸ்சியோட பியூக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 state சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின் வந்து இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் கொஸ்டின். அதே மாதிரி இப்போ போயிட்டு இருக்கிற அந்த ரீஜன் கான்ஃப்ளிக்ட் எடுத்தாலும், இல்லை சிரியா பற்றி நீங்கள் பார்த்தாலும், இல்லை வந்து அராப் ரெவல்யூஷன் டைமில் வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ் இஷ்யூஸ் இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தாலும், டர்க்கி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ரெட் சி அட்டாக் பண்ணுறப்ப, அந்த ஹவுதீஸ் ரிபல்ஸ் அட்டாக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் 2024 ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு ஹோலிஸ்டிக்காக எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்டாக இருக்குது யூபிஎஸ்சிக்கு. ஒரு மினிமம் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன்லேருந்து வந்துடுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாலேயே வந்து நம்ம வந்து 2 ரீஜன் நம்ம பிரிச்சுக்க முடியும். ஒன்று வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன், சிரியா, லெபனான், அதே மாதிரி டர்க்கி, எஜிப்ட், இந்த ரெட் சி சம்மந்தப்பட்ட சில ரீஜன் பற்றி நம்ம வந்து தனியாக எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு ஈரான், இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிற அந்த ஈரான், ஈராக், சவுதி, அந்த பெர்ஷியன் கல்ஃப், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், இந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஐஆர் வந்து இந்த மேப்பை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லெவல் வந்து கொடுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு. அதே மாதிரி எட்ஜ் வந்து கொடுக்கும். ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் வந்து பார்த்துருப்பீங்க 2025 92 மார்க்ஸ் போயிருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் மினிமம் ஒரு 100 மார்க்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் ப்ரிலிம்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணாதான் ப்ரிலிம்ஸ் என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இல்லை 2023 மாதிரி லோயஸ்ட் கட் ஆஃப் போனால் கூட ஒரு 75 மார்க்ஸ் நீங்கள் போகிற மாதிரி வந்து கொஷின்ஸ் வச்சா கூட அப்போவும் அந்த கொஷினில் என்னதான் வெயிட்டேஜ் இருந்ததுன்னா இந்த ரீஜன் ஐஆர் வந்து சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இஸ்ரேலோட மேப்பை தான் காமிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல், ஸோ ஜெருசேலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். அப்போ அந்த ஜெருசேலம் அப்படிங்கிறது வந்து தான் அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் சிட்டி வந்து யாருக்கானது அப்படிங்கிற பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது. இங்கே வந்து பார்க்குறீங்க ஹைஃபா. இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு போர்ட் சிட்டி, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டி. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்ட் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மிடில் ஈஸ்ட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்தியா 2023 நடத்தின ஒரு G20 சம்மிட்டில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ ப்ரீ பிரிட்டிஷோட பாலஸ்தீனை பற்றி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்து 1947க்கு முன்னாடி நமக்கு வந்து இருந்தது. 1917 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைம்லேயே வந்து இங்கே வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஜூஸ் வந்து செட்டில்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த்ரூ பிரிட்டிஷ்னால் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு வந்து பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 1948 தான் வந்து நமக்கு இஸ்ரேல் ரெகனைஸ் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் த 2 state சொல்யூஷன் சொல்லக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கான கான்ஃப்ளிக்ட் வந்து போணுது. அப்படி பார்க்குறப்ப நம்ம அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனில் வந்து ஒரு 3 ரீஜியன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 3 ரீஜியனுமே வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் அராப் பீப்புள் வந்து செட்டில் ஆன ஒரு ரீஜியன். அப்படி பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க் யூபிஎஸ்சியில் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அப்போ இஸ்ரேலிருந்து நீங்கள் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படின்னா இஸ்ரேலோட வெஸ்ட் சைடில் இருக்கிறது வெஸ்ட் பேங்க் கிடையாது. ஸோ இஸ்ரேல் மேப்பில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் தான் உங்களுக்கு வந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த ரீஜன் வந்து இருக்குது. அதே மாதிரி காசா ஸ்ட்ரிப்பு, ஸோ இது வந்து எஜிப்ட் பார்டர் ஒட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அந்த இஸ்ரேல் இஷ்யூஸ் போகிறப்ப
ரஃபா கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஸோ ரஃபா பார்டர் மூலமாக எஜிப்துக்குள்ளே வந்து பாலஸ்தீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ட்ரு ஆனாங்க அப்படிங்கிறது நீங்கள் நியூஸில் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அண்ட் அஃபீஷியல் கேபிட்டல் சிட்டியாக வந்து இஸ்ரேல் வந்து யூஸ் பண்ணுற அந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல் அவிவ். ஈவன் இந்தியன் எம்பசி எல்லா கண்ட்ரியோட எம்பசியும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து டெல் அவிவில் தான் வந்து இருக்குது. ஸோ ஜெருசலம் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ரீஜியன். ஸோ அந்த ரீஜன் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ காசா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்த் இஸ்ரேலில் வந்து கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து சிரியா பார்டர் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மேப் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இப்போ இஸ்ரேலை சுற்றி எந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே நார்த் சைட் லெபனான் வந்து இஸ்ரேலுக்கு பார்டராக வந்து இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் நீங்கள் வந்து ஜோர்டான் அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமில் வந்து மேலேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து சிரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இருக்குது. இப்போ நமக்கு கான்ஃப்ளிக்ட் வந்து இப்போ நியூஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, இஸ்ரேல் வந்து லெபனானில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்புக்கு மேலே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஈவன் லெபனானோட கேபிட்டல் சிட்டி பீரட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கோலன் ஹைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இதையும் இஸ்ரேல் ஆக்குபைடு ஏரியான்னு அப்படிங்கிறது தான் சிரியாலாம் சொல்கிறாங்க. ஸோ இது சிரியா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு ரீஜனாக வந்து சொல்கிறாங்க. இந்த கோலன் ஹைட்ஸ் யூபிசியில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க் யூபிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க, காசா யூபிசியில் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோலன் ஹைட்ஸ் எங்கிருந்து எடுத்தது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டால் கூட அது சிரியாவிலேருந்து நம்ம எடுத்ததாக தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே வந்து வெஸ்ட் பேங்க் ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். அங்கே பக்கத்தில் ஒரு சி இருக்குது, சி ஆஃப் கலிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி இருக்குது. இந்த மாதிரி லேண்ட்லாக்டு சி வந்து நமக்கு யூபிசியில் டார்கெட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரல் சி ட்ரை ஆனதை பற்றி யூபிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க, காஸ்பியன் சி கேட்டிருப்பாங்க, பிளாக் சி லேண்ட்லாக்டு கிடையாது, போஸ்போரஸ் ஸ்ட்ரைட் வழியாக நீங்கள் வந்து மெடிட்டரேனியன் லிங்க் பண்ணலாம். அது வந்து ரஷ்யா உக்ரைன் கிரிமியன் பெனின்சுலா இஷ்யூஸ் இருக்கிறப்ப நம்ம அந்த பிளாக் சி வந்து நிறைய டைம் வந்து கொஷின்ஸ் வந்து வந்துருக்குது. ஸோ அப்போது சிரியாவோட கோலன் ஹைட்ஸ் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாகவே வந்து இருந்திருக்குது. ஸோ 1967 ஸோ அராப் இஸ்ரேலி வார் டைமில் அராப் இஸ்ரேலி வார் எஜிப்த், சிரியா, இந்த ஜோர்டான், இந்த அராப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எகென்ஸ்ட் இஸ்ரேல் மேலே வந்து ஒரு வார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த வாரில் இஸ்ரேல் வின் பண்ணுச்சு. 1973 அதே மாதிரி யோகிப்பூர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் சொல்கிறாங்க. இன்றைக்கி நடக்கிற அதே ஆயில் கிரைசிஸ் வந்து 1973 நடந்தது. எப்பெல்லாம் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் வந்து கிரைசிஸ் நடக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் ஹைட்ஸ் இஷ்யூ வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ சிரியாவோட கண்ட்ரியோட மேப்பு, ஸோ இது வந்து இஸ்ரேலோட கண்ட்ரியோட மேப்பு. ஸோ அதுக்கு இதில் பார்டரில் இருக்கக்கூடிய ஏரியா தான் கோலன் ஹைட்ஸ். 2013 சிரியாவில் வந்து ஒரு சிவில் வார் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து பஷர் அல் அசாத் சிரியாவோட லாங் டேர்ம் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி விட்டு போக வேண்டிய நிலைமை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹயத் அல் ஷாம்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் அல்கைதா குரூப்பில் இருந்தவர் தான் இப்போ வந்து இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டாக வந்து சிரியாவில் வந்துருக்கிறார். அந்த சிரியாவுக்குள்ளே நிறைய பிளேசஸ் வந்து யூபிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலிப்போன்னு ஒரு சிட்டி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவோட கேபிட்டல் சிட்டி டமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி. இந்த ரீஜியன் இந்த இதெல்லாம் நியூஸில் இருந்ததுன்னா அது யூபிசியில் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த சிரியாவோட இது வந்து உங்களுக்கு நல்லாவே இங்கே இந்த மேப்பில் வந்து டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்குறப்ப ஸோ இஸ்ரேலோட கம்ப்ளீட் இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வெஸ்ட் பேங்க்கில் பாலஸ்தீனியன்ஸ் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த காசாவில் பாலஸ்தீன்ஸ் வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க. இந்த கோலன் ஹைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து சிரியா என்ன சொல்லுதுன்னா அது வந்து இஸ்ரேல் ஆக்குபைடு ஏரியா அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இப்போ இந்த காசாலையும் இந்த வெஸ்ட் பேங்க்கில் தான் வந்து பாலஸ்தீனியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 1993 ஓஸ்லோ அக்கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அக்கார்ட்ஸில் சைன் ஆச்சு. இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு ஒரு பீஸ் டீல்லாம் சைன் ஆச்சு. யாசர் அராஃபத் மூலமாக சைன் ஆச்சு. ஸோ அது ஹமாஸ் ஆர்கனைசேஷன் சில ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சில அப்பப்போ வந்து இன்டர்மீடியட் பீஸ் அக்ரிமெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் அது வந்து சீஸ் ஃபயர் இந்த மாதிரிலாம் போயிருந்துருக்கு. ஸோ இந்த மேப்பில் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ எகெயின் வந்து ஒரு ஈகிள் வியூவில் வந்து நான் வந்து நம்ம பார்க்கணும் வெஸ்ட் ஏஷியாவோட வெஸ்டர்ன் சைடை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ பாருங்கள். ஸோ இங்கே வந்து சவுதி அரேபியா சுச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு ஈஸ்டர்ன் சைடில் ஜோர்டான் வந்து சுச்சுவேட் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட நார்த் சைடில் இங்கே லெபனான் வந்து இருக்குது. இஸ்ரேலோட நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து கோலன் ஹைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இது காசா ஸ்ட்ரிப்பு. ஸோ இஸ்ரேலுக்கும் எஜிப்துக்கும் இருக்கக்கூடிய பெனின்சுலா வந்து பார்த்தீங்கன்னா செனாய் பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனின்சுலாவை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சி பேசேஜ், சுயஸ் கேனல் பேசேஜ் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செனாய் பெனின்சுலா தான். ஸோ அப்போ எஜிப்த் அண்ட் இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்குது 60s-70s. அராப் நேஷனலிசம் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து 70s ஒரு மூமெண்ட்டாக வந்தப்போ இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து எஜிப்த் வந்து இஸ்ரேல் கூட நல்லா தான் இருக்குது. சவுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மெயின்ஸில் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அப்போ இந்த ரீஜனை பார்க்குறப்ப இந்த மேப்பில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கே வெஸ்ட் பேங்க் இருக்குது, எங்கே காசா இருக்குது, எங்கே கோலன் ஹைட்ஸ் இருக்குது, இஸ்ரேலோட பார்டர் கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து யூபிஎஸ்சியில் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த அராப் கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல் கூட நமக்கு வந்து டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ எஜிப்த், சூடான், ஜோர்டான், யுஏஇ, பக்ரைன். ஈரான் தான் அவங்களுக்கான ஒரு பெர்மனன்ட் எனிமியாகவே இஸ்ரேலுக்கு வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பாலஸ்தீன் இஷ்யூஸ் இருந்த 1948லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அராப் கண்ட்ரீஸும் இஸ்ரேல் கூட வந்து டிப்ளமேட்டிக் டைஸ் வச்சுக்கல. ஸோ டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ், அதாவது ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு டெக்னாலஜிக்கலாக அந்த இஸ்ரேலுங்கிற கண்ட்ரியை வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஸோ லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அராப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இஸ்ரேல் கூட வந்து இது பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ ஈவன் இந்தியா கூட வந்து பார்த்தோம்னா 1948 வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இஸ்ரேலை ரெகனைஸ் பண்ணி டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இது பண்ணலை. 1992 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட அந்த இஸ்ரேலோட டிப்ளமேட்டிக் ரிலேஷனை எலிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் ரிசீவ்ட் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஏரியல் ஷாரோன். அதுக்கப்புறம் 2017 வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் விசிட். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்கு முன்னாடி பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு வந்திருந்தார். ஸோ குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புங்கிற மாதிரிலாம் எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்லி அராப் 5 அராப் ஸ்டேட்ஸ் எஜிப்த், ஜோர்டான், யுஏஇ, பக்ரைன், மொராக்கோ. இப்போ சவுதியும் இது பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ ஜோர்டான் அது ஒரு மொனார்க் கண்ட்ரி. அதே மாதிரி வந்து யுஏஇ அது உங்களுக்கு தெரியும் மொனார்க்கிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கண்ட்ரி. ஸோ பக்ரைன், மொராக்கோ எல்லாமே அராப் நேஷன்ஸில் ஒரே மாதிரி இதுதான் வந்து இருக்குது. ஸோ அப்ரஹாம் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சைன் பண்ணாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வித் யூஎஸ், இஸ்ரேல் இந்த மாதிரி வந்து அராப் கூட டிப்ளமேட்டிக் டைஸ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த அப்ரஹாம் ரெக்கார்ட்ஸை ப்ரிலிம்ஸில் வந்து 2024 வந்து கேட்டிருந்தாங்க. கேம்ப் டேவிட் அக்கார்டுன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுவும் வந்து டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான ஆயில் ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு நியூஸில் வந்து நீங்கள் பார்க்குறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அது வந்து பெர்சியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, ஒரு நேரோ பேசேஜ், அது ஒரு நேரோ ஸ்ட்ரெயிட் அது. ஸோ அது கல்ஃப் ஆஃப் ஓமன் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ அப்போ அரேபியன்ஸை லிங்க் பண்ணக்கூடிய இடம் தான் அது. ஸோ இப்போ இந்தியாவோட எல்பிஜி கூட நம்ம என்ன பார்க்குறோம், 90% ஆஃப் எல்பிஜி வந்து இந்த ரூட்டில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போ நீ இங்கே பார்க்கக்கூடிய பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது தான் 2023 அந்த ரெட் சீல ஏமனோட அந்த ஹவுதீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரிபல்ஸ் ஒரு மிலிட்டியன் குரூப் வந்து அங்கே வந்து ஒரு அட்டாக் பண்ணாங்க. அங்கே வரக்கூடிய எல்லா கமர்ஷியல் ஷிப் மேலேயும் அட்டாக் பண்ணாங்க. அந்த 2023 ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது இந்த ரெட் சி சுற்றி. ரெட் சி அட்டாக், ரெட் சி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு தெரியும் இது கேப் ஆஃப் குட் ஹோப்பு. ஸோ ஒரு 19th century சுயஸ் கேனல் இது பண்ணுற வரைக்கும் வந்து இப்படி தான் வந்து யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வந்து வர முடியும். இங்கே நீங்கள் பார்க்குறது போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட்டு, பிளாக் சீயையும் மெடிட்டரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட். இது கிரிமியன் பெயின்ஸில் இஷ்யூ இருக்கிறப்ப ஒரு 2014 அப்புறம் 2018 வரைக்கும் யூபிஎஸ்சியில் வந்து ரிப்பீட்டடாக டர்க்கியோட பார்டரிங் கண்ட்ரிஸ், பிளாக் சீயோட சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரி அந்த மாதிரி வந்துலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து கவனமாக பார்த்துங்க. ஸோ இது சுயஸ் கேனல், இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிபர்லெட்டர். ஸோ ஆஃப்ரிக்காவோட மொராக்காவையும் ஸ்பெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்ட்ரெயிட் வந்து இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிபர்லேட்டர்னு படிக்கிறாங்க. இந்தியன் ஓசன், பசிபிக் ஓசன் ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸோ இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படிங்கிறது நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வேர்ல்டோட இம்பார்ட்டண்ட்டான ஆயில் ரூட்ஸ்.
ஈவன் சைனீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட் இது எல்லாமே வந்து எசென்சியல் ஆயில் ஷிப்பிங் ரூட்டாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவும் சைனா வந்து எஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் நேஷன், ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் ஆயில், க்ரூட் ஆயில், எனர்ஜி சப்ளை எல்லாம் இருக்கிறனால இந்த 2 கண்ட்ரி வந்து நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டிக்காக வந்து இது பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிங் ஷிப்பிங் ரூட் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்ததே தான். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து சுயஸ் கேனல் ரூட் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 26 டேல வந்து நம்ம இங்கே வந்து எனர்ஜி சப்ளைவை கொண்டு போய் சேர்த்திடலாம், இப்போ சிங்கப்பூருக்கு வர மாதிரி இருந்ததுன்னா. பட் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி நம்ம வந்து வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம வந்து 36 டே ட்ரிப் வந்து ஆகுது. ஸோ அடிஷ்னலாக 10 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டைம் எடுக்குது. லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த ஏமன் சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரியில் இருந்து இருக்கிறவங்க தான் ஹவுதீஸ், தட் இஸ் ஈரானோட ப்ராக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த 2023 வந்து இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது சுயஸ் கேனல், மெடிட்டரேனியன் சீயும் ரெட் சீயும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு கேனல், பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட், அதாவது ஆஃப்ரிக்காவோட ஈஸ்டர்ன் அந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவை கனெக்ட் பண்ணி இந்தியன் ஓஷன் வெஸ்டர்ன், தட் இஸ் இந்தியன் ஓஷன் அரேபியன் சீயை வந்து அது வந்து லிங்க் பண்ணுது. ஸோ அப்போது பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட்டு, ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியும், பிளாக் சீ மெடிட்டரேனியன் சீயும் அது வந்து லிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மேப்பில் நீங்கள் வந்து பார்க்க முடியும், ஏமனோட கண்ட்ரியோட மேப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஏமன் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்டு. ஸோ ரொம்ப வருஷமாக சிவில் வார் வந்து போயிட்டு இருக்குது. நார்த் ஏமன், சவுத் ஏமன் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ 90s தான் அந்த ஏமனை வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏமனில் வந்து சிவில் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன் குரூப்பை வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுறது, ஒரு குரூப்பை வந்து சவுதி சப்போர்ட் பண்ணுறது, ஒரு குரூப் வந்து இப்போ ரீசெண்டாக யூஏஇக்கும் சவுதிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏமனில் வந்து போயிட்டுருக்கு. அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு ரிபல் குரூப்பு தான் மோஸ்ட் ஆஃப் த ஏமனோட கேபிட்டல் சிட்டி சானா, போர்ட் சிட்டி, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை ஹவுதீஸ் வந்து பிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க ரெட் சீ. அப்போ இந்த இடம் வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன், இந்த ஏமனுக்கு கீழே இருக்கிறது தான் கல்ஃப் ஆஃப் ஏடன். இப்போ போயிட்டு இருக்க பெர்சியன் கல்ஃபில் இருக்கக்கூடியது கல்ஃப் ஆஃப் ஓமன். கேட்பாங்க, நமக்கு ஒரே மாதிரி தான் டேர்ம் இருக்கும், ஆனால் வந்து பிளேசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துங்க. ஜிபவுட்டி இதுதான் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஒரு கண்ட்ரி. இங்கே தான் சைனா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு நேவல் பேஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொமாலியா, ஸோ ஒரு காலத்தில் வந்து பைரேட்ஸ் இஷ்யூ சொமாலியாவில் வந்து இருந்தது. ஸோ எரித்ரியா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ ரெட் சீயும் அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஏடன், தென் அரேபியன் சீ லிங்க் பண்ணுற இடம் தான் பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸோ இந்த பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட்டும் பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரோ பேசேஜ் தான் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ஒரு பேர்ட் வியூ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். இப்படி வந்து நம்ம ரூட்டை வந்து இப்போ ஈரான் வந்து சவுத் சைடில் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. இங்கே என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க, யூஏஇ இருக்குது, ஓமன் இருக்குது. ஸோ இங்கே அதனால தான் அது கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஓமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஏமன் அப்படின்னு பார்க்குறோம். ஈரானோட ஸோ ஒரு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து சவுதி. ஸோ சவுதி, ஈரான், யுஏஇ, ஓமன், ஏமன். ஓகே, ஸோ பக்ரைன் இதெல்லாம், கத்தார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் டைனி நேஷன் அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணல. ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்குறீங்க, ஸோ எரித்ரியா இருக்குது, சொமாலியா இருக்குது, ஸோ ரெட் சீ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கான அந்த வெஸ்ட் சைட் ஆஃப் வெஸ்ட் ஏஷியாவை பார்த்துருந்துருக்குறோம், இல்லை ஆஃப்ரிக்காவையும் மிடில் ஈஸ்ட்டையும் பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா, நார்த் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானா அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இதுதான் நம்ம பார்க்குறோம். இங்கே திஸ் இஸ் ஹவுதி கண்ட்ரோல்டு ஏரியா, கமர்ஷியல் ஷிப்ஸ் அட்டாக்டு பை ஹவுதி ரிபல்ஸ், பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸோ அப்போ ஈரான், யுஏஇ, ஓமன், இஸ்ரேல், லெபனான், சிரியா, இதெல்லாமே வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் உங்களுக்கு வந்து இப்போ தெரியும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், இது பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட், இது வந்து ரெட் சீ. ஹவுதீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இஸ்ரேல் பாலஸ்தீனோட ரீஜன் தெரிஞ்சிருந்துருக்கணும், சிரியா, லெபனான் அங்கே இருக்கிற சிட்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ நடக்கக்கூடிய ஈரான் கான்ஃப்ளிக்டில் ஈரானோட சில சிட்டிஸ் பற்றியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது
இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க், காசா, கோலன் ஹைட்ஸ் பார்த்துருக்குறோம். ஷனாய் பெனின்சுலா பார்த்துருக்குறோம். வேர்ல்டோட இம்பார்ட்டன்ட் ஷிப்பிங் ரூட்ஸ் வந்து பார்த்துருந்துருக்குறோம். அதே மாதிரி ஏமனில் வந்த ஹவுதீஸ் ரெபல்னால வந்த இஷ்யூஸ் பற்றி பார்த்துருந்துருக்குறோம். பேபல் மேண்டப் ஸ்ட்ரெயிட் பற்றி பார்த்துருக்குறோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றி பார்த்துருக்குறோம். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா பற்றி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ அப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரூட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வெஸ்ட் ஏஷியோட வெஸ்ட் சைடை நம்ம தனியாக அட்லஸில் நீங்கள் எடுத்து பார்த்துருந்துருக்கணும். இன்றைக்கி போயிட்டுருக்கிற ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இஷ்யூ ஈரான் வச்சு போயிருந்தா கூட, ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில ரீஜன்ஸை வச்சும் நமக்கு யூபிஎஸ்சியில் கொஷின் வருது ப்ரிலிமினரியில். ஆப்கானிஸ்தானோட ரீஜன் கேட்பாங்க. நங்கர்ஹார் ப்ராவின்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில சிட்டிஸ் பற்றி கேட்பாங்க. கந்தஹார், ஈரான் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி கேட்பாங்க. ஈரான் பாகிஸ்தான் பார்டரை வந்து கேட்பாங்க. ஈரான் இருக்கிற நியூக்ளியர் சைட்டை பற்றி வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் மிடில் ஈஸ்ட், அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் மிடில் ஈஸ்ட் விட்டுட்டு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் மிடில் ஈஸ்ட் நம்ம தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எவ்ரி காண்டினென்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சில கண்ட்ரிஸை பார்த்துருந்துருக்கணும். கான்ஃப்ளிக்ட் ஜோனை வந்து பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வெனிசுலா வந்து கான்ஃப்ளிக்டில் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சியில் வந்து 2024 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. காங்கோ 2023 2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ரிப்பீட்டடாக இருந்த ஒரு கண்ட்ரி வந்து காங்கோ. அப்போ ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டை நம்ம தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். லாட்டின் அமெரிக்கன் காண்டினெண்ட்டை தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா அதை நம்ம தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். சவுத் ஏஷியா தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். யூரோப்பும் கேட்டிருக்கிறாங்க. நார்த் சீயை இருக்க சரௌண்டிங் கண்ட்ரிஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய ரீஜன் கொடுத்து கண்ட்ரி நேம் வந்து கேட்குறாங்க. இப்போ யூபிஎஸ்சியில் வந்து இந்த காண்டினெண்ட் தான் கொஷின் வருது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ எவ்ரி இயர் நீங்கள் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காண்டினென்ட்லேருந்து எய்தர் ஐஆர் பேஸ்ட் ஆர் வேர்ல்டு ஜியாகிரபிக்கல், தட் இஸ் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் பேஸ்டில் ஒரு கொஷின் வந்து ஒரு காண்டினென்ட்லேயும் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்கீம்ஸ் படித்தாலும், எவ்வளோ சப்ஜெக்டில் நீங்கள் வந்து பெரிய ஒரு இதாக இருந்தாலும், தரவாக இருந்திருந்தாலும் நமக்கு அது எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. பட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் வருது அப்படின்னா அதை எப்படி அனலைசிஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் மிடில் ஈஸ்ட்டை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.